வெல்கம் பேக். நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 2வது யூனிட் 3வது சாப்டர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் லைன் இன்க்ளைன்டு போத் த பிளேன் வித் ட்ரேசஸோட ப்ராப்ளத்தை பார்க்கலாம். வாங்க நேராக ப்ராப்ளத்தை ரீட் பண்ணலாம். டாப் வியூ ஆஃப் அ லைன் 65 mm லாங். டாப் வியூ ஆஃப் த லைன் இஸ் 65 mm லாங். அப்படின்னா டாப் வியூட லென்த்து 65. இது வந்து டாப் வியூ லென்த்து லாங் அண்ட் இன்க்ளைண்டட் டு XY at 30 degree. அப்போது இது வந்து டாப் வியூட ஆங்கிள். டாப் வியூட ஆங்கிள்னா பீட்டா, பை கிடையாது, இது வந்து பீட்டா. ஒன் எண்ட் 20 above 10 in front கொடுத்தாச்சு. அதர் எண்ட் 60 above அண்ட் சம் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கொடுத்துருக்கு. இப்போ எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொஜெக்ஷன் வரையணும், ட்ரூ லென்த் கண்டுபிடிக்கணும், ட்ரூ இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கணும், ட்ரேசஸும் கண்டுபிடிக்கணும். இத்தனையும் கண்டுபிடிச்சலாம் வாங்க. ஸோ ப்ராப்ளத்தில் 1 end மார்க் பண்ணியிருக்கு இல்லையா முதல்ல. ஸோ 20 above 10 in front. ஸோ இது வந்து 20 above 10 in front இப்படிச்சாச்சா. இப்போ வந்து டாப் வியூவோட லென்த்தும் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. அப்போ நேராக நீங்கள் டாப் வியூ வரைஞ்சிடலாம். ஸோ இங்கே ஒரு 30 degree லைன், இந்த டாப் வியூவில் 30 degree லைன் வரைஞ்சி அதில் 65 செட் பண்ணிங்கன்னா அதுதான் டாப் வியூ. ஸோ ஒரு 30 degree லைன் வரைஞ்சி அதில் 65 செட் பண்ணிங்கன்னா இதுதான் டாப் வியூ. பி கிடைச்சிருச்சு. இதை ஹெச்பி பென்சிலில் டார்க்கன் பண்ணி காமிச்சிருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். The other end is 60 above HP. அதர் எண்ட் வந்து 60 above HPனா இந்த XYலேருந்து 60 மெஷர் பண்ணி லோக்கஸ் வரைஞ்சிடலாம். இதில் தான் பி டேஷ் எங்கேயா இருக்கணும். அதர் எண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட்டும் இதில் தான் இருக்கணும். இப்போ முதல்ல அநேகமாக ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் வந்தீங்கன்னா இங்கே பி டேஷ் கிடைச்சிடும். இப்போ இதுதான் பி டேஷ். இப்போது ஏ டேஷ் பி டேஷை ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் கிடைச்சிருச்சு. இதில் இருந்து ரிவர்ஸ் வேல போனீங்கன்னா ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டும் ப்ரிலிமினரி டாப் வியூ செட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ட்ரூ லென்த்து ட்ரூ இன்க்ளினேஷன் கிடைக்கும். அது வேணாம், ஒன்லி ட்ரேஸ் தான் இங்கே அப்படின்னு ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டு ப்ரிலிமினரி டாப் செட்டு தேவையில்லை. இதை வச்சே நீங்கள் டைரெக்டாக ட்ரேஸ் போயிடலாம். ஏன்னா ட்ரேசஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹரிசாண்டல் ட்ரேஸுக்கு ஃப்ரண்ட் வியூ எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இங்கே ஒரு ஹிட் ஆகும், இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டாக வரீங்க, அப்புறம் இங்கேருந்து அதை இந்த டாப் வியூ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்டாரில் உங்களுக்கு ஹெச்டி கிடைக்கும். அதே மாதிரியான ப்ரொசஸ் தான் வெர்டிகல் ட்ரேஸ்க்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரூ லென்த்து ட்ரூ இன்க்ளினேஷன் கேட்குறதால ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் ப்ரிலிமினரி டாப் வியூ செட்லாம் தேவை. வாங்க அதை பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறேன், ஃப்ரண்ட் வியூ ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு இங்கே இந்த ஏ டேஷ் ஹரிசாண்டல் லைன் போட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு பி டூ டேஷ் கிடைச்சிடும். ஆக்சுவலாக இதுவும் ஃப்ரண்ட் வியூ லென்த், இதுவும் ஃப்ரண்ட் வியூ லென்த். இப்போ இது வந்து ப்ரிலிமினரி டாப் வியூ செட்டோட ஹரிசாண்டல் லைன். இது இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டார் வந்தீங்கன்னா B2 கிடைச்சிடும். இப்போ AB2 வந்து ப்ரிலிமினரி டாப் வியூ லைன், அது வந்து ட்ரூ லென்த்து தான் காமிக்கும் அண்ட் ட்ரூ ஆங்கிளும் காமிக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணி போட்டுடலாம். ஸோ ட்ரூ ஆங்கிள் 25 டிகிரின்னு காமிச்சாச்சு. சரிங்களா? ஸோ 25 டிகிரி காமிச்சிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் வியூ ரொட்டேட் பண்ணி பேரல் பண்ணால் ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இப்போ அதை பார்க்கலாம். இங்கேருந்து இதை ரொட்டேட் பண்ணி இங்கே B1 கிடைக்குது, இங்கேருந்து ப்ரொஜெக்டார் B1 டேஷ் கிடைச்சிருச்சு. A dash B1 dash அகைன் ட்ரூ லென்த்து காமிக்கும், ஏன்னா அது ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன். அந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ A dash B1 dash ஜாயின் பண்ணியாச்சு. அதோட லென்த் 76ன்னு போட்டாச்சு. அதோட ஆங்கிள் தீட்டா 32ன்னு இங்கேயும் காமிச்சாச்சு, இங்கேயும் தனியாக எழுதியாச்சு. இப்போது ப்ரொஜெக்ஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போது ட்ரேசஸ் பார்ட்டை பார்க்கலாம். ஹரிசாண்டல் ட்ரேஸ் ஃபஸ்ட்டு. இந்த ஃப்ரண்ட் வியூ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், XY முற்ற வரைக்கும், அந்த பாயிண்ட் தான் H டேஷ் ஃப்ரண்ட் வியூவை. இப்போ இங்கேருந்து ஒரு ப்ரொஜெக்டார் வரீங்க, அப்புறம் இப்போ டாப் வியூ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரொஜெக்டரும் இந்த டாப் வியூ எக்ஸ்டென்ஷனும் எங்கே முட்டுதோ அதுதான் ஹெச்டி. இப்போது விடிக்கு போகலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு XYல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, இதுதான் V. அப்போ இந்த V வழியாக ஒரு ப்ரொஜெக்டார், இந்த ப்ரொஜெக்டார் வரையும் போதே உங்களுக்கு இதில் ஹிட் ஆகுது. அப்போ டைரெக்டாக VTயும் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், HT VT ரெண்டுமே XYக்கு மேலே இருக்குது. போன கேஸில் அநேகமாக ரெண்டுமே கீழே இருந்தது, இப்போ ரெண்டுமே மேலே இருக்குது.
ஸோ இது மாறி மாறி இருக்கும், ரெண்டுமே மேலே இருக்கலாம், ரெண்டுமே கீழே இருக்கலாம், ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். அதோட எல்லாத்தோடைய டேட்டாக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ இது ஆன்சர். இதை நம்ம செக் பண்ணிடலாமா? வேல்யூஸ் செக் பண்ணி இப்போ அந்த கேடில் செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்களா? முதல்ல 1 எண்டு எவ்வளவு? 2010 இல்லையா? ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இது வந்து 20, 10, டாப்பியோட லென்த் 65, அதோட ஆங்கிள் 30. டாப்பியோட லென்த் 65, டாப்பியோட லென்த்து 65, அதோட ஆங்கிள் என்ன? 30 டிகிரி கொடுத்துருக்கு. ஸோ டாப்பியோட ஆங்கிள் இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கு. இப்போ அதர் எண்ட் 60 அபோவ்னு கொடுத்துருக்கு. இந்த அபோவ் எண்ட் 16 கொடுத்துருக்கு. இப்போ இதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், இதுவும் 2 மேலே இருக்குது. இந்த இது வந்து இந்த ப்ளூ வந்து ஹரிசாண்டல் ட்ரேஸு, இந்த மெஜந்தா வந்து வெர்டிக்கல் ட்ரேஸ். ப்ளூ கொஞ்சம் கீழே இருக்குது, ஹரிசாண்டல் ட்ரேஸ் கொஞ்சம் கீழே இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கீழே இருக்குது, இது கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ ட்ரூ லென்த்து மெஷர் பண்ணி பார்க்கலாமா? இது 76ன்னு காமிங்க இல்லையா? 76.3 கரெக்ட். அப்போ 76. அப்புறம் தீட்டா 32, பை 25, 32 25. இப்போ இது 32ஆன்னு பார்த்துடலாம். 31.6 கரெக்ட். 32. இது 25ஆன்னு பார்த்துடலாம். 25.2 25 கரெக்ட். ஸோ இதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்க, இதையும் ஒரு தடவை பார்த்துங்க. வேணா நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் போயிட்டு நீங்கள் பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு. நம்ம ஆன்சர் கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னு அர்த்தம். நன்றி.